ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதத்துடைய 24ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 11வது மாதமான மாசி மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். இன்றைய சனிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? இன்றைய சனிக்கிழமை மாசி மகத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு. மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் விளக்கேற்றினால் நிறைய பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் பௌர்ணமி விரத ரகசியங்களையும் பார்க்க போகிறோம். பௌர்ணமிக்கு நிறைய விரத ரகசியங்கள் இருக்குது. அந்த விரத ரகசியங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் செய்கிறது சிறந்த பலனை தரும் என்று குறிப்பிடப்படுது. பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் பெறலாம் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயம்தான். பௌர்ணமியான இன்றைய நாள் மலை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதில்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகங்களோ அறிவியலோ இரண்டில் எதுவாக இருந்தாலும் பௌர்ணமியில் இன்றைய நாள் கிரிவலம் வருவது, விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்கள் மனதை தூய்மைப்படுத்துவதாக கூறப்படுது, நம்பப்படுது. பௌர்ணமியில் இன்றைய நாள் முழு நிலவு தரக்கூடிய பிரகாச ஒளி உங்கள் மனதிலும் வாழ்விலும் ஏற்பட பௌர்ணமி வழிபாட்டை இன்றைய நாள் மேற்கொள்வது அவசியம். எந்த மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். உலகத்தை படைத்த உலக நாயகனின் அம்பிகையை பௌர்ணமியில் இன்றைய நாள் வழிபாடு வாழ்வில் செய்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் வழிபாடு நீங்கள் உங்கள் வாழ்வில் செய்யும்போது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலும் பௌர்ணமியில் கட்டாயம் இன்றைய நாள் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என்பது ஐதீகம். அதில் இன்றைய நாள் மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமி சனி பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும். இந்த சனி பௌர்ணமியில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி பார்த்துடலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் அம்பிகையை துதித்து இன்றைய நாள் அம்பிகைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க. அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் துன்பங்கள் விலகி ஓடிவிடும், இன்பங்கள் நிலைத்திருக்கும். இந்நாளில் நாம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து ஈசனையே வழிபாடு செய்கிறது சிறப்பானது. சிவதீட்சை பெற்ற யோகம் இந்த வழிபாடு பெற்றுத்தரும். அதனால் மாசி மாதத்தில் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வழிபாடு செய்திடுங்க. இந்த வழிபாடு செய்கிறது போல் இன்றைய நாள் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப உகந்த நாளாக வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, அதாவது திடீர் பணவரவு நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைய மாசி மாத பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ அது என்ன பரிகாரம், அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ பிரச்சனை என்பது பொதுவாக அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. அதிலும் பணப்பிரச்சனை என்பது பொதுவாகவே பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான பிரச்சனை என்று இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லலாம். நமது வருமானத்தை விட அதிகமான செலவுகள் இருந்தால் அதற்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அவ்வாறு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் போது சட்டென மனக்கவலைகள் அதிகமாகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. கடன் இருந்தால் எப்படி வாழ முடியும், அதை அடைக்கணுமே அப்படிங்கிற அந்த பயம்தான் இருக்கும். நம்ம சுற்றி உள்ளவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. இவ்வாறு பணத்தினால் ஒருவருடைய வாழ்க்கையே வெறுமையாக மாறிவிடுகிறது என்று சொல்லிடலாம். எனவே இந்த மாதிரியான பணவரவு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்கு பணவரவை இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை இன்றைய மாசி மாத சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று செய்வதன் மூலம் சிறந்த பலனை நாம் பெற முடியும். வாருங்க, இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக இதை தெரிஞ்சு இன்றைய நாள் பண்ணிடுங்க. பொதுவாக சனிக்கிழமை என்று சொன்னால் பொன்னும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது.
பொன் கிடைத்தாலும் பெருமாள் கிடைக்காது என்று ஒரு பழமொழியே இருக்குது. அவ்வாறு சனிக்கிழமை என்றாலே அதற்கு தனிப்பட்ட சிறப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் துவங்கினால் அது நன்மையில் முடியும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு. இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்போ சொல்லவா வேணும், மிகவும் சக்தி வாய்ந்த தினமாக இன்று நாள் முழுக்கவே பார்க்கப்படுகிறது. முதல்ல பௌர்ணமி என்றால் என்னங்கிறத சொல்லிடுறேன். பௌர்ணமி தினத்தன்று பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அவ்வாறு இந்த பௌர்ணமி தினத்தன்று எவ்வித பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைத்து இந்த நாள் பரிகாரம் செய்கின்றமோ அந்த பூஜைக்கான பலன்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்கிறது. இவ்வாறு பௌர்ணமியான இன்றைய நாள் தினத்தன்று நாம் பிரச்சனை தீர நமது வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மஞ்சளில் நீர் குலைத்து பிள்ளையார் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் உங்கள் கைகளில். அதற்கு குங்குமம் போட்டு மற்றும் மலர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். பிறகு ஏலக்காயை ஊசி நூலில் கோர்த்து மாலையாக செய்து அது மகாலட்சுமி படத்துக்கு சாத்த வேண்டும். பூஜாரம் முழுவதும் மிகவும் வாசனத்தோடு சுத்தமாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து லட்சுமி கடாமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். பூஜாரில் வைக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஒரு ஏலக்காய், ஒரு துளசி, ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து கலந்து வைக்க வேண்டும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்று இரவு பௌர்ணமி பூஜையில் நீங்கள் செய்யணும். முதல்ல பெருந்தேவியர் வாசம் செய்யக்கூடிய வெத்தலைகளை 7 எண்ணிக்கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. அவற்றை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு அகல் விளக்கை சுத்தம் செய்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு வைக்க வேண்டும். அதை லக்ஷ்மி தாயார் இல்லை அம்மன் தாயாருக்கு முன்னாடி வைத்திட வேண்டும். பிறகு செம்பு, பித்தளை அல்லது வெள்ளியில் செய்த தாம்பழத்தட்டை எடுத்துக்கொண்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது 7 வெத்தலைகளை பரவலாக அடுக்கி வைக்க வேண்டும். பின்னர் அதன் மீது ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, வாழைப்பழம் இவற்றில் ஏதேனும் ஒரு சில பழங்களை வைத்துக்கொண்டு அதனோடு சிறிதளவு கற்கண்டையும் சேர்த்து வைத்து தட்டி நடுவே தீபத்தை ஏற்றினதை வைக்க வேண்டும். பிறகு சிறிய அளவு தொகை 100 ரூபாயோ அல்லது 200 ரூபாயோ இல்லை 1 ரூபாய் நாணயத்தையோ சேர்த்து 101 ரூபாயாக வைத்து விட வேண்டும். பிறகு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பின் சிறிதளவு மலர்களை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி தீபத்திற்கு மலர் பூஜையை செய்ய வேண்டும். இவ்வளவு தாங்க. இவ்வாறு இன்றைய நாள் இந்த பூஜையை செய்வதன் மூலம் திடீர் பணவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு தீரும். நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். இவ்வாறு அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் நம்பிக்கையோடு இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்துக்கும் டைம்லாம் கிடையாது. மாலை வேளையில் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இதை செய்ய தான் உங்களுக்கான பலன் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே கிடைக்கும். இதை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். இது செய்கிறதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. இதை செய்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும் போதும். அதே போல் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நாளாக கருதப்படுது. அதனால் இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை முழுசாக நம்மளோட வீட்டில் வாசம் செய்வதற்கு வெத்தலை கண்டிப்பாக பரிகாரத்துக்கு பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். வெத்தலை இல்லாமல் பரிகாரம் செய்தால் பலன் கிடைக்காது. நம்ம பரிகாரம் செய்ததுடைய முழு பலனும் நம்ம பெற முடியாது. நிறைய பேர் வெத்தலை இல்லைன்னா என்ன விளக்கேற்றிட்டு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெத்தலை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். அதனால் கட்டாயம் வெத்தலை பயன்படுத்தியே தீரணும். வெத்தலை வாங்கிக்கோங்க. கருப்பு வெத்தலையோ வெள்ளை வெத்தலையோ எந்த வெள்ளை வெத்தலை கிடைச்சாலும் சரி வாங்கிக்கோங்க. வெள்ளை வெத்தலை கிடைச்சாலும் சரி, கருப்பு வெத்தலை கிடைச்சாலும் சரி, எது கிடைக்கிறதோ வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சுடுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பண்ணி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் திடீர் பணவரவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் முன்னேறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்வாங்கள்ல. அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் செய்து வெற்றி அடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.